ஓம் சாந்தி. 7/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த ஞானத்தின் மூலமும் யோகத்தின் மூலமும் உங்கள் நம்பிக்கை வளர்கின்றதே அன்றி காட்சிகளை காண்பதனால் அல்ல. காட்சிகள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன, ஆயினும் அவை எவருக்கும் நன்மை அளிப்பதில்லை. கேள்வி: தந்தை நிச்சயமாக மந்திர வித்தையை கொண்டிருந்த பொழுதிலும் எந்த சக்தியை அவர் காட்டுவதில்லை? பதில்: கடவுள் எல்லாம் வல்லவர் என்பதால் அவரால் இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்க முடியும் என மக்கள் நம்புகின்றார்கள். எவ்வாறாயினும் பாபா கூறுகின்றார், நான் இந்த சக்தியை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் ஒருவர் தீவிர பக்தி செய்கின்ற பொழுது நான் அவருக்கு காட்சியை அருள்கின்றேன். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. காட்சிகளை அருளும் மந்திரவித்தை தந்தையிடம் உள்ளது. இதனாலேயே சில குழந்தைகள் வீட்டில் இருந்தவாறே பிரம்மாவின் காட்சியையோ அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சியையோ காண்கின்றார்கள். பாடல்: அதிகாலையில் என் மனக்கதவில் வந்தது யார்? ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. சதா ஸ்ரீமத்தை பின்பற்றி மேன்மையான செயல்களை செய்யுங்கள். சத்தத்திற்கு அப்பால் செல்லுங்கள். நீங்கள் முன்னர் கற்றுள்ள செவி மடுத்துள்ள அனைத்தையும் மறந்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களின் நல்ல அதிர்ஷ்டமாக கருதுவதன் மூலம் உங்களின் நம்பிக்கை அத்திவாரத்தை பலமானது ஆக்கி ஆட்ட அசைக்க முடியாதவர் ஆகுவீர்களாக. இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது உயரே பாயுங்கள். ஏனென்றால் அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களின் நல் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும். அவை உங்களின் நம்பிக்கையின் அத்திவாரத்தை பலமானதாக மாற்றுவதற்கான வழிமுறைகளாகும். நீங்கள் இறுதியாக அங்கதனை போல் வலிமையானவராகும் போது அந்த பரீட்சைகள் வந்து உங்களை வணங்கும். முதலில் அவை பயங்கரமான வடிவத்தில் வரும். பின்னர் அவை உங்களின் வேலையாட்கள் ஆகிவிடும். மகாவீரர்களாக அவற்றுக்கு சவால் விடுங்கள். எப்படி தண்ணீரில் ஒரு கோடு போட முடியாதோ அதேபோல் மாஸ்டர் கடலான உங்களை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் தாக்க முடியாது. உங்களின் ஆதி ஸ்திதியில் இருப்பதன் மூலம் நீங்கள் ஆட்ட அசைக்க முடியாதவர் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: பழைய வருடத்துக்கு விடை கொடுக்கின்றேன் என்று சொல்வதுடன் கூடவே கசப்பிற்கும் விடை கொடுக்கின்றேன் என சொல்லுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். ஆசீர்வாதங்களை அருள்பவருக்கும் ஆசீர்வாதங்களை பெறுகின்ற உங்களுக்கும் இடையில் உள்ள உறவு முறை நீங்கள் அன்பாக இருப்பதன் அடிப்படையில் நெருக்கமாகவும் நிலையாகவும் இருந்தால், நீங்கள் சதா உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தில் இருந்தால் இயல்பாகவே தூய்மையின் கூடை இருக்கும். எங்கே சர்வசக்திவான் தந்தை இருக்கின்றாரோ அங்கே உங்களின் கனவுகளிலேனும் எந்தவிதமான தூய்மை இன்மையும் இருக்க மாட்டாது. நீங்கள் தனியாக இருக்கும் போதே தூய்மையின் சுகாக் போய்விடுகின்றது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.